ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் சா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மூவி. இப்போது ரீசெண்டாக போன வருஷம் பிளாக் பஸ்டர் ஆச்சு. அந்த படத்துக்கு பார்ட் 1 முடிஞ்சு இப்போ பார்ட் 2க்கு தான் டீசர் விட்டுருக்காங்க. ஸோ அந்த படம் ரிலீஸ் ஆகும் போச்சுல வெறும் ஹிந்தியில் தான் ரிலீஸ் ஆச்சு. பட் வேர்ல்டு வைடில் பேன் இண்டியா மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ரீச் கிடச்சிச்சு. அதனாலே அதுக்கு இப்போ பார்ட் 2 வர வருது. அது வேறு லெவலில் எக்ஸ்பெக்டேஷனில் இருக்குது. ஸோ உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் என்ன படம் நான் பேசுகிறேன்னு. அது ஒரு ஹிந்தி மூவி தான். ஸோ அதுக்கு தான் இப்போ செகண்ட் டீசர் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ செகண்ட் பார்ட்க்கு ஸோ இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சோஷியல் மீடியா லிங்க் இருக்குது, கண்டிப்பாக முடிஞ்சால் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். படம் பேர் வந்து துரந்தர். ஸோ துரந்தர் ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், சூப்பராக இருந்துச்சு, வேறு லெவலில் பிளாக் பஸ்டராக ஆச்சு. ஸோ ஐ திங்க் இந்தியாவில் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் கலெக்ஷனில் அதுவும் ஒன்று இருக்குது. ஸோ அந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலை யாருமே அந்தளவுக்கு ரீச் ஆகணும். பட் ரொம்ப ரீச் ஆகிட்டு அதுக்கு முக்கியமான இது வந்து அந்த படத்தோட வில்லன் தான், அக்ஷய் கண்ணா. ஸோ அவங்க வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வில்லன், ரொம்ப நாள் சொல்ல முடியாது, ஹீரோவாக நிறைய படம் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக வில்லனா சாவாலியும் பண்ணியிருப்பாங்க. அதுவுமே செம்மையாக இருக்கும் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ். ஸோ இந்த படத்துக்குமே அந்த ஒரு மியூசிக்கும் அந்த ஒரு என்ட்ரி உண்டு, அது கூட அது பயங்கராக இருந்துச்சு, செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணாங்க. அதுலேயே அது ரொம்ப ரீச் ஆகிட்டு அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய பாடல்களுமே ரொம்ப அழகாகவே இருந்துச்சு. இந்த படத்தில் ஹீரோவாக ரன்வீர் சிங் நடிச்சிருக்காங்க. அவங்களும் ரொம்ப வருஷம் கழிச்சு, ஐ திங்க் 1-2 இயர் கேப்க்கு அப்புறம் ஒரு படம் சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து கதையாக இருக்கட்டும், அதில் இருந்த வில்லனாக இருக்கட்டும், ஹீரோவாக இருக்கட்டும், அப்புறம் சாங்ஸாக இருக்கட்டும், எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. ஸோ அதனாலே இந்த பாட்டுக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன் சூப்பராக ரீச் ஆச்சு. ஸோ அதுக்கான டீசர் தான் ஃபைனலி வந்துட்டு அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் ரன்வீர் சிங் கூட வேறு வந்து சஞ்சய் தத் அவங்க இருக்காங்க, அக்ஷய் கண்ணா சொன்ன மாதிரி இருக்காங்க, அப்புறம் மாதவன் சார் இருக்காங்க, அப்புறம் ஹீரோயினாக சாரா அர்ஜுன் இருக்காங்க. சாரா அர்ஜுன் நம்ம சின்ன வயசுல தெய்வ திருமகளில் பார்த்தோம், சூப்பராக நடிப்பாங்க. ஸோ இது வந்து அடல்ட் ஆகி ஒரு ஃபர்ஸ்ட் மூவிங்கும் போது அந்த எக்ஸ்பிரஷன், லவ், சென்டிமெண்ட் எல்லாமே எனக்கு ஒரே மாதிரி தான் தெரிஞ்சு. பட் ஸ்டில் அவங்களோட ரோலும் சரி, அவங்களோட அழகும் சரி, ரொம்ப அழகாகவே இருந்துச்சு. பட் ஓவரால் ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து சூப்பராக முடிஞ்சிருந்துச்சு. அது வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, வேற லெவலில் முடிச்சிருந்தேன். நான் நினச்சேன் அக்ஷய் கண்ணா இருப்பாங்கன்னு, பட் அதில் அவங்கள கொண்டுருவாங்க. பட் அதுக்கப்புறம் செகண்ட் பார்ட்டில் என்ன இருக்குன்னு நான் எதிர்பார்த்தேன். அதில் சின்னதாக எண்டிங்கில் எண்ட் கிரெடிட்ஸ் மாதிரி லைட்டாக கொடுத்துருந்தாங்க. பட் அது பார்க்கும்போது ஐ திங்க் ரிவெஞ்ச் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ ஐ திங்க் ரன்வீர் சிங் வந்து அடுத்த ரிவெஞ்சுக்கு போகிற மாதிரி தெரியுது. ஸோ எந்த மாதிரி இருக்கும்னு நம்ம படம் பார்த்தா தான் தெரியும். ஸோ படம் இந்த வருஷம் வரப்போகுது. பட் அதுக்கு முன்னாடி இந்த டீசரை நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் பார்த்துடலாம். ஜியோ ஸ்டுடியோ ரன்வீர் சிங். இது ஐ திங்க் அதில் வந்துச்சு என்ட்ரேட்டிஸ். ஓ சூப்பர். ஓகே, sama ada Rwanda. ये नया हिंदुस्तान है, ये घर में घुसेगा भी और मारेगा भी. ஓஹோ, செம்ம. ஃபைனலி பார்த்துட்டோம், செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டில் அந்த எண்ட் கிரெடிட்ஸில் வர சீன்ஸ் நிறைய இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த டீசரில் வந்த அந்த விஷயங்களுமே நிறைய ஆட் பண்ணியிருந்தாங்க. பட் சின்ன விஷயங்கள் ஐ திங்க் மாறி இருந்துச்சு. அதில் வந்து அவங்க ரன்வீர் சிங் மறுபடியும் ஃபுல் தாடி இந்த முடியெல்லாம் வச்சுட்டு அவங்க என்ட்ரி ஆகிறாங்க உள்ள. ஐ திங்க் அந்த அக்ஷய் கண்ணா இடத்த இங்கே பிடிச்ச மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ அவங்க விட்டுட்டு அவங்க இறந்துட்டாங்க. ஸோ அந்த இடத்த இவங்க கரெக்டாக பிடிச்சிருந்தாங்க ஐ திங்க் ஹம்சா. ஸோ அதுக்கப்புறம் அவங்க என்ன மாதிரி ரிவெஞ்ச் எடுக்கிறாங்க, உள்ளே பூந்து மறுபடியும் எப்படி, ஏன்னா இதில் வந்து அர்ஜுன் ராம்பால் இன்னும் பேலன்ஸ் இருக்காங்க. ஐ திங்க் அக்ஷய் கண்ணா ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இறந்துட்டாங்க. பட் செகண்ட் பார்ட்டில் அர்ஜுன் ராம்பால் இன்னும்
பண்ணி, ஏன்னா அவங்க தான் நிறைய அந்த அட்டாக்கான காரணமாக இருப்பாங்க. ஸோ அவங்கள ஐ திங்க் அழிக்கிறதுக்கும் மற்ற ஃபுல் என்டையர் இதையுமே டெரரிஸ்ட் அழிக்கிறதுக்கு இங்கே மறுபடியும் என்ட்ரி ஆகுறாங்க. ஸோ அந்த சீன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. ரன்வீர் சிங் லுக் வந்து கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் பார்ட்லேயும் சொல்லியிருப்போம், அந்த தாடியெல்லாம் வச்சு செம்மையாக முடியெல்லாம் வளர்த்துட்டு செம்ம சூப்பராக ரோல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே தான் இதை கேரி ஆன் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பாட்டில் அவங்க பேக்ரவுண்டில் அவங்களோட பாஸ்டையும் சில விஷயத்த காமிச்சிட்டு வராங்க. அதில் ஃபுல் ஷேப் பண்ணி அவங்க எந்த மாதிரி இருந்தாங்க, எதுக்கு அந்த இதில் வராங்கங்கிறதும் ஐ திங்க் இதில் காமிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ரிவெஞ்ச் பார்ட் வந்து கண்டிப்பாக சூப்பராக இருக்குது. ஸோ இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அந்த மியூசிக் தான். ஃபர்ஸ்ட் பார்ட்லேயுமே அந்த மியூசிக் தான் அந்த படத்தோட ஹைப்பை நிறைய ஏற்றி விட்டுச்சு. ஸோ இதுலேயுமே அந்த மியூசிக் சூப்பராக பிஜிஎம் போட்டிருக்காங்க. ஸோ அந்த மியூசிக் பண்ணியிருக்கிறது வந்து அந்த சஷ்வத் அவங்க தான். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்லேயுமே சூப்பராக பண்ணினாங்க. இதுலேயுமே செகண்ட் பார்ட்டில் அந்த மியூசிக் செம்மையாக இருந்துச்சு. அட் த சேம் டைம் இதுலேயும் ஏதாவது சாங்ஸ் கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனில் இருக்கேன். ஏன்னா அந்த சாங்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ரொம்ப செம்மையாக இருந்துச்சு. லவ் சாங்காக இருக்கட்டும், அப்புறம் அந்த அவங்களோட அக்ஷயகானோட என்ட்ரியோட மியூசிக்காக இருக்கட்டும், அப்புறம் துரந்தரோட டைட்டில் பிஜிஎம்மாக இருக்கட்டும், இதெல்லாம் சூப்பராக பண்ணினாங்க. ஸோ செகண்ட் பார்ட்லையும் பாட்டு கண்டிப்பாக எக்ஸ்பெக்டேஷன் நிறையவே இருக்குது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்த மாதிரி சாங்ஸ் இருக்குன்னு. மற்றபடி டைரக்டர் ஆதித்யா தார் வந்து செம்மையாக பண்ணியிருந்தாங்க ஃபர்ஸ்ட் பார்ட்டில். ஸோ செகண்ட் பார்ட்டில் எந்த மாதிரி எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறோன்னு தெரில, பட் கண்டிப்பாக எக்ஸ்பெக்டேஷன் வேறு லெவலில் இருக்குது. அது படம் பார்த்தா நமக்கு தெரியும். ஸோ இதுவுமே 19th மார்ச்சுக்கு தான் ரிலீஸ் ஆக போகுது இந்த படமும். ஸோ 19th மார்ச்சுக்கு இன்னொரு பெரிய வேறு லெவல் சம்பவம் பண்ணுற படமும் பாக்கியிருக்கு, டாக்ஸிக். ஸோ அதுவுமே வருது. ஸோ தெரில ரெண்டுமே அட் த சேம் டைம் வந்துச்சுன்னா எந்த அளவுக்கு எந்த படத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. பட் ரெண்டு படமே ரொம்ப பெரிய படம். ஸோ ரெண்டு படத்தையும் நம்ம எல்லாரும் பார்ப்போம் கண்டிப்பாக. ஸோ இப்போதைக்கு இந்த டீசர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் சூப்பராக இருந்துச்சு. ஸோ துரந்தர் 2 வந்தால் அந்த ரிவெஞ்ச் பார்ப்போம் எல்லாரும். ரெய்னிக்குள்ள ரியாக்ஷன் வீடியோ முடிஞ்சு நெக்ஸ்ட் ரியாக்ஷன் வீடியோ மீட் பண்ண வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். தேங்க்யூ.